7th standard, term 1, exercise 1.1. We will see the fill in the blanks children for integers. So they have given you the fill in the blanks questions. So first one, have all this blank space as x. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த எக்ஸ் வச்சுக்கிட்டோன்னா. ஸோ அந்த எக்ஸ்ன்றதை ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் அடுத்த சைடு கொண்டு போகணும். ஸோ இங்கே எக்ஸ் வச்சுட்டேன்னா இங்கே யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க -30. அவங்க அடுத்த சைடு கிராஸ் பண்ணும்போது என்ன ஆவாங்க +30. ஸோ ஜஸ்ட் த்ரோ த எலிமெண்ட் டு த அதர் சைட் அண்ட் தே ஷுட் சேஞ்ச் சைன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிடுது 60, இந்த -30 இந்த பக்கம் வந்தா +30. Two same sign, add the numbers and put the same sign. So 60 plus 30, 90. The answer is +90. Second sum பார்க்கலாம். இங்கே நான் எக்ஸ் போட்டுட்டேன்னா யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறாங்க -5. ஸோ அவங்கள எப்படி அடுத்த சைட் கொண்டு போவேன் +5 ஆவாங்க. செக் பண்ணி பார்ப்போமா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -100 as it is. This -5 goes to the other side as +5. இப்போ -100 +5, two different sign. என்ன பண்ணுவீங்க, subtract the numbers and put the sign of the greater number. So 100லேருந்து 5 போச்சுன்னா 95, greater number minus, so minus sign போடுங்க. Now third sum. தேர்ட் சம்மில் நம்ம எதுவும் கொண்டு போக வேண்டியதே இல்லை, ஏன்னா எக்ஸ் மட்டும்தான் இந்த சைடு இருக்காங்க. ஸோ -52 அண்ட் -52 அவ்வளோதான், டூ சேம் சைன் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ப்ளஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க ரொம்ப நல்லவங்க, யாரையும் அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த வேல்யூவை போடணும், பக்கத்தில் இருக்க வேல்யூவை. ஸோ -52 -52, அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ். Two same sign என்ன பண்ணுவீங்க, add the numbers and put the answer. So 52 plus 52 வந்து 104, minus sign வந்து answerல வரணும். Then next fourth sumல x இங்க இருக்கு, அப்போ இந்த -22 நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களை எப்படி அடுத்த சைட் கொண்டு போவோம், x is equal to 0, அந்த -22 ட்ராவல் பண்ணும்போது +22 ஆயிடுவாங்க. இப்போ 0 + 22 என்ன, 22 ஆன்சர். ஃபிஃப்த் சம், x is equal to, இந்த -70 என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அடுத்த சைடு எப்படி கொண்டு போவேன், +70. ஸோ டூ சேம் சைன், 70 + 70 என்ன, 140. சிக்ஸ்த் சம், என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது, இந்த 20 80 வந்து எனக்கு வேண்டாம், அடுத்த சைடு கொண்டு போகணும். அப்போ எப்படி கொண்டு போவேன், x is equal to 0 -20 -80. செக் பண்ணி பாருங்க, x is equal to 0 -20 -80. ஸோ ஆன்சர் என்ன, -100. செவன்த் ஒன், எக்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக செப்பரேட்டாக இருக்காங்க. ஸோ அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜஸ்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். 75, இந்த ப்ளஸ் என்ன சொன்ன, ரொம்ப குட் ஃபெலோ, தே வில் நாட் சேஞ்ச் த பீப்புள். ஸோ இந்த -25 அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான். ஸோ 75 - 25, two different signs, subtract the numbers and put the sign of the bigger number. So 75 - 25 is 50, bigger number sign is plus, so +50. Now eighth sum, இந்த +171 ஆப்போசிட் சைட் போனால் -171 ஆகும். ஸோ 0 - 171 will be equal to -171. ஸோ ரொம்ப சிம்பிளாக கான்செப்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எக்ஸை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வேண்டாத நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு சைடு புஷ் பண்ண போகிறீங்க. அப்போ புஷ் பண்ணும் போது அவங்க மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக புஷ் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக புஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ நைன்த் சம் பார்க்கலாம். இதில் ஜஸ்ட் ஃபில்லிங் தான், நான் ரெகுலர் லாஜிக்காக கொண்டு போகாமல் ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்க மாதிரி சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே ஏற்கனவே 12 இருக்குது செகண்ட் பொசிஷனில், 77 தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பொசிஷன் ஈக்குவல் டுன்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் பொசிஷனில் மிஸ் ஆகிற நம்பர் யார், -3. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் வந்து -3, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 10th ஒன், ஃபர்ஸ்ட் பொசிஷனில் -42 இருக்கணும். இங்கேயும் செக் பண்ணி பாருங்கள், இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் என்ன போடணும், -42 போடணும். செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கா, 15 இருக்காங்க. அப்போ இங்கே யார் இருக்கணும், 15. ஸோ அந்த லாஜிக் படி போகும். முதல் டேஷில் 15 + 15 வரணும், ரெண்டாவது டேஷில் இந்த நம்பர் -42 வரணும், அண்ட் மூணாவது டேஷில் -23 வரணும். சாரி, திஸ் ஹேஸ் டு பி -23. Now true or false, second sum. The additive inverse of -32 is -32. -32க்கு +32, +32க்கு -32, அப்படியே சைன் ஆப்போசிட் ஆகணும். ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட், டூ சேம் சைன் ஆட் பண்ணால் என்ன ஆகும் நமக்கு,
two same sign இருந்தா என்ன பண்ணுவோம்? Add the numbers and put the same sign. அப்ப இங்க 90யும் 30யும் நான் add பண்ணி minus sign போடணும். பார்த்த உடனே தெரிஞ்சிருது நமக்கு இது falseன்னு, but still anyway we'll have to work out, isn't it? So two same signன்றதுனால add பண்ணிருக்கேன், minus வந்திருக்கு. 9 plus 3 is 12, so 120. Third one, two different signs. Question பாருங்க, two different sign இருக்கா? அப்ப என்ன பண்ணுவோம்? Subtract the numbers. 125ல 25 போச்சுன்னா 100, correct? Minus பெரிய number, அப்ப minus answerல இருக்கணும், correct? So answer is true. Exercise 1.1, third sum. Add the following 8 and minus 12 using number line கொடுத்துட்டாங்க. So நான் just உங்களுக்கு அந்த கான்செப்டை கொண்டு வர ட்ரை பண்றேங்க ஒரு கிளாரிட்டிக்காக. நம்பர் லைனை வரைஞ்சிக்கோங்க. முதல் நம்பர் என்ன? 8. அப்போ நீங்க 0லேருந்து 8க்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கணும். 8 கவுண்ட்ஸ் போய் 8th பொசிஷன்ல நின்றுட்டு இருக்கணும். minus 12ன்ட்டாங்க. மைனஸ்னா நெகட்டிவ் சைட் மூவ் பண்ணுங்க, பிளஸ்னா பாசிட்டிவ் சைட் மூவ் பண்ணுங்க, அவ்வளோதான் லாஜிக். ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் நான்? நெகட்டிவ் சைட்னா திரும்பி, இப்போ இதுதானே நெகட்டிவ் சைட், 12 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. எங்க வந்து லேண்ட் ஆகுறோம்? அதுதான் ஆன்சர், -4. ஸோ எப்படி ஆரம்பிப்பீங்க? முதல்ல 0லேருந்து 8th பொசிஷன் போய் ஸ்டார்டிங்கில் நின்றுப்பீங்க. -12ன்னு சொன்னதுனால நெகட்டிவ் சைடு திரும்பி 12 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணீங்கன்னா எங்கே போய் லேண்ட் ஆகுறீங்களோ அதுதான் உங்களுடைய ஆன்சர். நோ, -3 and -5 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பிப்போம். நான் 0லேருந்து என்ன பண்ணுவேன்? -3ல முதல்ல போய் லேண்ட் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் -5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நெகட்டிவ் சைடே இன்னொரு 5 ஸ்டெப்ஸ் நான் மூவ் பண்ணணும். ஸோ மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5. எங்க லேண்ட் ஆகுறீங்க? -8. ஸோ த ஆன்சர் இஸ் -8. இது நம்பர் லைன் வச்சு ரொம்ப சிம்பிளா அழகா பண்ணலாம். ஜஸ்ட் பிளஸ் சைன் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட் மூவ் பண்ணணும், மைனஸ் சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைட் மூவ் பண்ணணும். ஸ்டார்டிங் பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க அத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணணும். தேர்ட்லேயே தேர்ட் சம் பார்க்கலாம். -100 plus -10. Two same sign என்ன பண்ணுவோம்? Add the numbers and put the same sign. So 100 plus 10 is 110. Same sign is minus. அவ்வளோதான். Fourth sum. Two different sign என்ன பண்ணுவோம்? Subtract the numbers. அப்போ 72ல 20 போச்சுன்னா 52. எந்த நம்பர் பெரிய நம்பர்? 72. ஸோ அந்த மைனஸ் சைனை இங்கே போடணும். ஸோ two different signs, subtract the numbers and put the sign of the greater number. Okay, 82 and 75. இது plus 82, இது minus 75. So two different numbers. இப்போ என்ன பண்ணுவோம்? ரெண்டு நம்பரையும் subtract பண்ணணும். 82 minus 75 என்னது? 7. And bigger number sign என்னது? Plus, அதனால plus 7. Now, two same sign, என்ன பண்ணும்? -48, -15. Two same sign, என்ன பண்ணணும்? Add the numbers and put the same sign. So, இந்த ரெண்டு நம்பரையும் add பண்ணும்போது 48 plus 15 எனக்கு 63 வரும். Same signன்றதுனால minus போடணும். Two same sign, என்ன பண்ணுவோம்? Add the numbers and put the same sign. So, 225 plus 63 add பண்ணீங்கன்னா 288 வரும். And the same sign is minus. Exercise 1.1, fourth sum. Okay. Tenmalar appeared for competitive exam, which has negative scoring of 1 mark for each incorrect answer. Negative scoring na enna? -1 பண்ணுவாங்க. ஒரு தப்பான ஆன்சருக்கும் ஒரு -1 பண்ணுவாங்க. So in paper 1, she answered 25 questions incorrectly. அப்ப paper 1ல -25 வாங்கிட்டாங்க. And in paper 2, 13 questions incorrectly. அப்ப paper 2ல எவ்வளவு வாங்கிட்டாங்க? -13 வாங்கிட்டாங்க. இப்போ total reductionனா என்ன அர்த்தம்? Two same signனா என்ன பண்ணுவோம்? Add the numbers and put the same sign. So -25 -13 add பண்ணி எவ்வளோ டோட்டலாக ரெடியூஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு இன்கரெக்ட் கொஸ்டினுக்கும் ஸ்கோர் என்னது? -1. ஸோ பேப்பர் 1ல அவங்க எவ்வளோ மைனஸ் வாங்கியிருக்காங்க? 25 into -1 is -25. பேப்பர் 2ல எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 13 into -1 is -13. இப்போ டோட்டல் மார்க் என்ன ஆகும்? -25யும் -13யும் ஆட் பண்ணீங்கன்னா -38. ஸோ -38 marks will be reduced. ஆக்சுவலி நீங்கள் எப்படி சொல்லலாம்னா 38 marks will be reducedன்னு சொல்லலாம், இல்லைன்னா -38 அப்படின்னு சொல்லலாம்.
Fifth question, exercise 1.1, 7th standard. In a quiz competition, team A scored 30, minus 20, 0. Okay. And team B scored minus 20, 0, 30. Okay. In 3 successive runs, which team will win? And can we say that we can add integers in any order? Check பண்ணி பார்ப்போமா? So first team A ஓட score என்ன? 30 minus 20 plus 0. அப்போ 30 minus 20 என்ன? 10. 10 plus 0 என்ன? 10. ஆன்சர் வந்துருச்சு. டீம் B ஓட ஸ்கோர் என்ன? minus 20 plus 0 plus 30. அப்போ 20 plus 0 என்ன? minus 20 plus 0 minus 20. கூட ஒரு 30 ஆட் பண்ணா என்ன ஆயிடுது? 2 different sign. Subtract the number and put the sign of the bigger number. So plus 10. ரெண்டு பேரும் சேம் ஸ்கோர் எடுத்திருக்காங்களா? ஸோ என்ன நமக்கு புரியுது? ஸ்கோர் ஆஃப் டீம் A equal to score of team B. And what we can conclude, we can say that we can add integers in any order. நீங்க என்ன ஆர்டர்ல ஆட் பண்ணாலும் ஆன்சர் உங்களுக்கு சேமா தான் வரப்போகுது. 7th standard term 1 exercise 1.1 question number 6. Are so and so equal? அதாவது இங்க வந்து first 2 elementsக்கு bracket போட்டிருக்காங்க, இங்க second 2 elementsக்கு bracket போட்டிருக்காங்க. ஸ்கூல்ல உங்களுக்கு டீச்சர்ஸ் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். இங்கே எப்போவுமே bracket தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல் ஆர் பிட் மாஸ் ரூல், நீங்கள் எந்த ரூல் ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபர்ஸ்ட் bracket தான் சால்வ் பண்ணணும். ஸோ 11 plus 7 வந்து 18. 18 ஓட 10 ஆட் பண்ணீங்கன்னா 28. தென் 11 plus 7 plus 10, இங்கே bracket எங்கே இருக்குது? 7 plus 10க்கு இருக்குது. அப்போ அது 17 ஆயிடுச்சு. 11 plus 17 என்ன? 28. இப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா? ஆமாம், அவங்க கொஸ்டின் அதுதான். ஆர் தே ஈக்குவல்? எஸ், தே ஆர் ஈக்குவல். From 1 and 2, LHS equal to RHS, they are equal. What is the name of this property? Associative property under addition. Okay, the last sum of the exercise. Find 5 pairs of integers that added to 2. ஸோ உங்கள் இஷ்டம் என்ன பேர் வேணால் போட்டுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் கெட் த ஆன்சர் அஸ் 2 + 2 வரணும். ஸோ நான் ஒரு 5 காம்பினேஷன் காட்டியிருக்கேன். நீங்கள் எத்தனை காம்பினேஷன் வேணால் க்ரியேட் பண்ணலாம். 0 + 2 2, 1 + 1 2, -1 + 3 என்ன ஆகிடும்? 2, -2 + 4னா என்ன ஆகிடும்? 2, -3. எனக்கு என்னென்னலாம் லாஜிக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு தோணுதோ எல்லா லாஜிக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் ஆன்சர் +2 வரணும். தட்ஸ் ஆல் சில்ட்ரன்.